ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் நம்ம போட்டுட்ருக்கோம். நம்மக்கிட்ட என்ன மொபைல் இருக்குது, என்னென்ன மொபைல் விற்றுருக்கோன்றத உங்களுக்கு தெளிவாக காமிச்சிட்டு கிளம்புறது தான் எங்களோட வீடியோவோட நோக்கமே. சரிங்களா? இதை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக பண்ணிகிட்ருக்கோம். மொபைல் விற்கிறோம், வாங்குகிறோம், ஏதோ பண்ணிகிட்ருக்கோம். பண்ணுறதை உங்களுக்கு தெளிவாக புரிய வச்சிடுறோம். சரியா? இதுதான் நம்மளோட நோக்கம். சரியா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து பார்த்திங்கன்னா 25,500 இது வந்து பார்த்திங்கன்னா சீரீஸில் 8 இது. சீரீஸ் 8ங்க. இது சீரீஸ் 8. பில்லு எல்லாம் இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி முடிஞ்சிச்சு, ஆனால் யூஸ் பண்ணாதது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25,500 யூஸே பண்ணல. வாங்கி வச்சு வந்து எதுக்காக வாங்கினாங்க, எதுக்காக அப்படியே யூஸ் பண்ணாமல் வச்சாங்கன்றது அவங்கள தான் கேட்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது 56,000 வந்து பில் ரேட் இருக்கு. பில்லுலாம் நம்ம ஆல்ரெடி காமிச்சிடும். இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 25,500, 25,500. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏர்பட்ஸ் ப்ரோ 9,500. இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பில் இருக்குது. புதுசு ஒரிஜினலு. புதுசு ஆன்லைனில் கிட்டத்தட்ட 13 ரூபாய்க்கு மேலே இருக்கும். எவ்வளோ இருக்குடா? 75 ரூபாய்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்க. ஏன்னா சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆராயிறது இல்லை, வர்றதை அப்படியே போட்டு விட்றது தான். ஸோ இது வந்து 9,500. யூஸ் பண்ணாதது, புதுசு இது. என்னப்பா இதுல போடு. அது ஹெவி பவர், அதுல போடாத. இதுல போடு. வாங்க பஸ். இந்த போடுறேன் அதான் சொல்லியிருக்கு. ஓகே சரி, ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐபோன் 11 128GB 21,000 தர பாக்ஸோட இருக்கு. ஸோ பாக்ஸோட இருக்கு. பேட்டரி ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா 100 rupees. 100. பாக்ஸு கேபிள் எல்லாமே ஃபுல் கிட்டோட இருக்கு. 21,000 தர பிளாக் கலரு 128 ஐபோன் 11 வித் ஒரிஜினல் கேபிள் ஒரிஜினல் 1000 மேலே, 1000, 1200 ஒரிஜினல் கேபிள் கிடைக்கும். அதோட சேர்த்து இது கூட வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 டோன் ஃபேஸ் ஐடி. ஸோ எல்லாமே பக்காவாக இருக்குது பஸ். இது பாருங்க, 2 டோன் ஃபேஸ் ஐடி எல்லாமே பக்கா. ஐபோன் 11 128GB, பேட்டரி வந்து 100. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற விலை ரொம்ப கம்மி. அதாவது வந்து 21,000, 21,000 தரோம். உங்களுக்கு வாங்க ஐடியா இருக்கா பாருங்கள். இருந்துச்சுன்னா உடனே கால் பண்ணுங்கள். சரியா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஐபோன் 12 ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா 12 ப்ரோ 128GB பாக்ஸோட இருக்கு. பேட்டரி ஹெல்த் எவ்வளோங்க? பேட்டரி மட்டும் கொஞ்சம் சர்வீஸ் ஆயிடுச்சு. 2 டோன் ஃபேஸ் ஐடி எல்லாமே பக்கா கண்டிஷனு. ஸோ இதோட ப்ரைஸ், பேட்டரி வந்து 77 இருக்கும். இப்போ சார்ஜ் இல்லாதனால நம்ம இப்போ வந்து இதை எமர்ஜென்சியாக செக் பண்ண முடியாது. காரணம் என்னன்னா சார்ஜ் போடணும். சரியா? இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொன்னீங்க? 28,500. ரொம்ப கம்மியானது. ஐபோன் 12 ப்ரோ 128GB, பேட்டரி வந்து 77 இருக்கு. மற்றபடி வேற 2 டோன் ஃபேஸ் ஐடி எல்லாமே பக்கா. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸில் வந்து 11R 16GB ரேமு, 256GB ஸ்டோரேஜு, சார்ஜர் கேபிள் எல்லாமே இருக்கு. 5 மாதம் வாரண்டி வேற இருக்கு. 5 months வாரண்டி இருக்கு. மொபைலோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற விலை 16GB ரேமு, 256GB ஸ்டோரேஜு, பாக்ஸு, சார்ஜர் எல்லாமே இருக்கு. மொபைலே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்கு. ப்ரைஸ் எவ்வளோ பஸ்? நம்ம வந்து கஸ்டமருக்கு தர விலை வந்து வெறும் 27,500. 27,500. சரியா? 27,500. 16GB ரேமு, 256GB. ஒன் ப்ளஸில் வந்து 11R. சரியா? அதனால பாருங்க, உங்களுக்கு ஐடியா இருக்கா பாருங்க. ரேட் வந்து உங்களுக்கு நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. சரியா? நம்ம ரேட் வந்து எவ்வளோ சொன்னார்? 26,000 எழுதிரு. இதெல்லாம் அப்புறம் மறந்துடும். அவர் ஒரு ரேட் சொல்லுவார், நம்ம ஒரு ரேட் சொல்லுவோம். அப்புறம் கடைசியில் கஸ்டமர் ஒரு ரேட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. 500 வச்சு எழுது போதும். நமக்கு 500 கிடைச்சாலே பெரிய விஷயம்.
இது வந்து பார்த்தீங்கன்னா ஐபோன் 12R வாங்கி 3 நாள் தான் ஆகுது. 8/128. ஆக்சுவலாக வந்து நானே வந்து 12R தான் வாங்கியிருக்கேன். என்கிட்ட ஒரு 11 இருந்தது பாருங்க, அதை நம்ம கொடுத்துட்டோம். கொடுத்துட்டு இந்த பாருங்க பாக்ஸ் கூட இங்கே தான் இருக்கு. நான் தான் வச்சு வாங்கினேன். நான் வாங்கினது வந்து 16 GB ரேமு, 256 GB. சரியா, நான் பெரும்பாலும் மொபைல் வந்து அடிக்கடி மாற்ற மாட்டேன். ஸோ நம்ம ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அது 1 இயருக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால தான் இதை மாற்றினேன். ஏன்னா நமக்கு வந்து நிறையா தேவைப்படுது. ஓகே, நிறையா இப்போ ரொம்ப ஹெவி யூஸர்னால. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா 12Rக்கு மாறிட்டேன். இப்போ 12R தான் நம்ம போட்டிருக்கோம். இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி 3, அதாவது நேற்று இன்னைக்கு, சரியா 2 நாள் ஆச்சு. நேற்று என்கிட்ட தான் இருந்துச்சு, இன்னைக்கு என்கிட்ட தான் இருக்குது. OnePlus 12R 34,500 பில் ரேட்டு 40,000 இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இருக்குது பாருங்கள், மொபைல் எங்கே வச்சுருக்கோம், இந்த இருக்குது. இது வந்து 12R ஆச்சு. டுவெல் ஒன்று இருந்துச்சு, அதை எடுத்துட்டு போயிட்டாங்களாடா? ஆமா, கேளுப்பா, ஒரே குழப்பி விட்றாதீங்க பார்த்தாச்சுங்க. ஆசிமிகிட்ட ஒருக்கா கேட்டுக்கா. 12 ஒன்று இருந்துச்சு, யார் எடுத்துகிட்டு போயிட்டாங்களா என்னன்னு கேளு. 46,000 என்னமோ போட்டிருந்தாப்புல. ஆமாம், 12 இது 12. இது வந்து அது 16 GB ரேமு. இது வந்து பார்த்தீங்கன்னா 8/128. ஸோ 34,500, 34,500. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன்லேயே வந்து 12 ப்ரோ மேக்ஸு 256 GB வச்சு, சாரி 128 GB. ஐஃபோன் 12 ப்ரோ மேக்ஸு 128 GB. பேட்ரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்ரி போட்டிருக்கானா? பேட்ரி போடல. மொபைல் நல்லா தெளிவாக வச்சுருக்காப்புல. பேட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 87 இருக்கு. விலை வந்து பார்த்தீங்கன்னா 37,500, அதாவது 37,500. 37,500, 37,500. ஸோ பாருங்கள், உங்களுக்கு ஐஃபோன் 12 ப்ரோ மேக்ஸு வாங்கிட்டு போயிட்டாங்களா? ரைட், ஓகே. 12 ப்ரோ மேக்ஸ் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா 12 ப்ரோ. இது எவ்வளோ போட்டாப்புல அவர்? 27,500. 27,500 தான் இருக்கு பாரு. இதுதான். ஆமாப்பா, இப்போ தான்ப்பா போட்டோம். 27,500 வச்சுருங்க, எழுதி ஒட்டிடு. 27,500. 12R வந்து 34,500. பார்த்துக்க, மிஸ் ஆகிருப்போம். அடுத்தது OnePlus 11. இது OnePlus 11. இது வந்து பார்த்தீங்கன்னா விலை வந்து 33,500 போட்டிருக்கா. 500 குறைச்சிருவோம், ஏன்னா பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது. 33,500 இருந்து 32,500, 32,000 பாக்ஸு சார்ஜர் இருக்குது. விலை கம்மியான விலை தாங்க. 11 16 GB ரேம். இது 16 GB ரேமு, 256 GB. நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த மொபைல் கிடையாது, அதை நான் விற்றுட்டேன். இது வந்து கஸ்டமர் இது விலை வந்து பார்த்தீங்கன்னா 32,500. இது எழுதியாச்சுல. இது ஐஃபோன் 11 எல்லாம் பத்திரம்பா. ஐஃபோன் 11. இது வந்து பார்த்தீங்கன்னா 14. இது வந்து 14. இது 43,000 சொல்லி கொடுத்தாப்புல. சார்ஜ் இல்லைப்பா, சார்ஜ் போடு. 14 இது. இதை நம்ம செக் பண்ணுவோம் இருங்க. ஆனால் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்காங்க. 43,000. வாரண்டி இருக்கா என்னன்னு தெரில. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து விவோவில் வந்து பார்த்தீங்கன்னா விவோ V30 ப்ரோ 8256. இன்னும் 3 மாதம் வாரண்டி இருக்குது. மொபைல் வந்து இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ பாக்ஸு சார்ஜர் இன்னும் 3 மாதம் வாரண்டி இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 31,000, 31,000.
31,000 ஐக்யூ வந்து நேற்றே நம்ம சொல்லிட்டோம் 20,500 ஐக்யூ 9 8/128 மொபைல் வந்து தரமாக இருக்குது. பாக்ஸு சார்ஜர் ஃபுல் கிட்டு. இது வந்து ஐஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து இது என்ன மாடலு 12 இது 34,000 24,000 24,000 இது 64 GB பேட்டரி வந்து 94%. ட்ரூ டோன் ஃபேஸ் ஐடி எல்லாமே ஒர்க்கிங்கு. இது வந்து ஆல்ரெடி சேல் ஆயிடுச்சு. MI 11X ஒரே ஒரு கோடு இருக்கும். இது ஒரு கஸ்டமர் வாங்கிட்டார். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்சல் போக வேண்டியது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போவில் வந்து செம்ம மொபைல். இது ஓப்போவில் வந்து இதுவும் ஒருத்தர் வாங்கிட்டாருப்பா, காசு போட்டார், வந்து வாங்கலைன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வேஸ்ட். இதெல்லாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் விவோவில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் சேஞ்சுடு. டிஸ்பிளே நல்லா தான் இருக்குது, கிளாஸ் சேஞ்சுடு. ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகாது. சில டைம் ஒர்க் ஆகும், சில டைம் ஒர்க் ஆகாது. 8/128 விலை வந்து பார்த்தீங்கன்னா 13,500. இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் A52. இதுலேயும் 5G வரும், 4G. இதோட விலை 7,500, 7,500. இப்போ அவர் மேட்ரை முடிச்சு விடம்பா. அவர் மேட்ரை இன்னும் வச்சுட்டு பேக்கிங் பண்ணி கொடுத்துரு டப்பு டப்புன்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐபேட் இயர். இது ஐபேட் இயரு. இதோட விலை வந்து 4,500. ஃப்ரண்ட் கேமரா ஒர்க் ஆகாது, மற்றபடி வேறு எல்லாமே பக்காவாக இருக்குது. ஸோ இது நிறைய வீடியோவில் நம்ம காமிச்சிட்டதுனால நம்ம இதை பற்றி ரொம்ப தெளிவாக பேச வேண்டியதில்லை. ஃபோன்பே எங்கப்பா ஒர்க் ஆகும்? எனக்கே ஒர்க் ஆகாது. நீங்கள் போடுறீங்களா? அப்போ நான் என் நம்பருக்கு போட்டு விடு. என் நம்பருக்கு அவர் நம்மளை போட சொல்கிறார் அப்படின்னு பார்த்தேன். ஸோ இது 14+ ஒருத்தர் வாங்கிட்டாருங்க, 14+. ஸோ முடிஞ்சதை பற்றி நம்ம வந்து ரொம்ப பேச வேண்டியதில்லை. பார்சல் இன்றைக்கி தான் போட டைம் ஆயிடுச்சு, கொஞ்சம் ஜஸ்ட்டு லேட் ஆயிடுச்சு. நாளைக்கு போட்டு விட்ருவோம். சார்ஜர் கேபிள் எல்லாமே இருக்குது. இது ஒரு கஸ்டமர் வாங்கிட்டது, இதை பற்றி நம்ம பேச வேண்டியதில்லை. 256 GB இது. இதேமாதிரி இதுவும் வாங்கினது தான். இது மறந்துட்டேன், அவங்க கால் பண்ணால் தான் ஞாபகம் வரும் எனக்கு. ஸோ பார்சல் நீங்கள் ஒரு பொருள் வாங்கிட்டா கூட, எனக்கு காசு போட்டுட்டா கூட, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு ஏன்னா நிறைய பார்சல் போட்டு போனாங்க. எல்லாமே அட்ரஸ்லாம் எழுதி இப்போ என்கிட்ட அட்ரஸ் வந்துச்சுன்னா நான் உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஆசிம் நம்பருக்கு அனுப்பிடுவேன். அவன் என்ன பண்ணுவான், கரெக்டாக அந்த பார்சல் போடுற டைமில் வந்து இந்த மாதிரி பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி பேப்பரில் இது உள்ளே வச்சு பிரிண்ட் அவுட் எடுத்து உங்கள் இதில் அந்த பாக்ஸில் ஒட்டுவான். இந்த மாதிரி பாக்ஸில் ஒட்டுவாப்பில். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறதுன்னா, நீங்கள் இப்போ வந்து போட்டுட்டா கூட, நீங்கள் இப்போ நைட்டு சில பேர் வாங்குவாங்க, பகலில் வாங்குவாங்க. இருந்தாலும் ஒரு நைட்டில் வாங்குறவங்களா இருந்தால் மத்தியானம் எனக்கு ஒரு கால் பண்ணி சொன்னீங்கன்னா நான் கரெக்டாக கொஞ்சம் அது மறந்துடுவோம். அதுக்காக சில பேரை சொல்கிறது. அதுதான் ஒரு 4 மணிக்கா ஒரு கால் பண்ணி சொல்லிடுறேன். நான் இருப்பா, இந்த வீடியோ முடியட்டும். இது வந்து பார்த்தீங்கன்னா OnePlus 11 Pro 12/256 GB ஒய்ஃபை ஒர்க் ஆகல, 14,500, 14,500. இது வந்து பார்த்தீங்கன்னா விவோவில் வந்து விவோ V21e. இது 5,500. இது வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மியில் வந்து GT 12,500. இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் S22 24 தெரியல. இதோட வேலை 256 GB SE 2024ன்னுவாங்க. அந்த மாதிரி இது 5G கிடையாது, 4G தான். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13,500. அப்புறம் OnePlusல வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்சலில் வந்து 6 Pro 10,000. டச்சு ப்ராப்ளம் இருக்குது. அதில் டச்சு வந்து மாற்றினது. டச்சே திரும்பி சில நேரம் ஒர்க் ஆகும், சில நேரம் ஒர்க் ஆகாது. சரியா? ஸோ அப்புறம் என்னப்பா, அது OnePlus நாடு வெறும் பாக்ஸ் தான் நினைக்கிறேன். ஆமாம், இது வெறும் பாக்ஸு. ஸோ அவ்வளோதான். இந்த ஒரு லேப்டாப் இருக்குது ரெட்மி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப் வந்து நம்ம நிறைய வாட்டி காமிச்சிட்டோம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி 18,500 கஸ்டமரோட ரேட்டு. i7 i5 தெரியல, i7 நினைக்கிறேன்.
ஐ5 தான் நினைக்கிறேன், சரியா தெரியல, இப்போதைக்கு பார்க்க முடியாது. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணோம்னா நாங்களும் கிளம்பணும், ரொம்ப டயர்டாயிடுச்சு இன்னைக்கு. ஸோ விலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தெரியுமா, அது 18,000 ரூபா எவ்வளோ சொல்லி கொடுத்துருக்காரு. அப்புறம் இந்த ஐபாலு ஒன்று விற்காம இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ எடுத்து வச்சிடறேன் அப்படியே. பர்மா பஜாரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வியாபாரம், ஒவ்வொரு விஷயம் இருக்குங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக, நானே இந்த வீடியோ போடலன்னா நானும் வேறு வியாபாரம் தான், வேறு விதமாக தான் இருக்கும். ஸோ எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி. 200 சேஞ்ச் இல்லையே, பஸ் ஜிபே பண்ணி விட்ருங்களா, ஒரு 200 அவருக்கு பண்ணி விட்ருங்க. நான் உங்களுக்கு 500, எனக்கு 300 போட்டு விட்ருங்க. அவருக்கு 200, எனக்கு 300. இந்தாங்க. உங்களுக்கு எவ்வளோ தரணும்? 200. அவருக்கு 200 போட்டுருங்க, எனக்கு 300. இந்தாங்க 500. तुम्हारा स्कैनर दे बताओ. ஐபோன் 11 பக்கா புதுசா இருக்கு. இதோட ஐபோன் 11 இல்ல 14, ஐபோன் 14 பக்கா புதுசா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 43,000 ரூபா சொல்றாருன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த தரத்துக்கு தகுந்த மாதிரி சொல்றாரு. $128 பேட்டரி வந்து 87. iPhone 12 स्टार्टिंग कितना मिलेगा? 24,000 मेरा पास है, 64 GB. हाँ 24 12 Pro ना, 12 Pro 28 12 Pro Max भी है, 12 Pro Max भी है. இந்த வாட்சை போடாம விட்டுட்டேன் பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பயணம் போயிட்டு வந்து கொடுத்துருக்காப்ல மராட்டிக்கார் ஒருத்தர். மராட்டிக்காரர் கிடையாது, அவரும் தமிழால் தான், மராட்டியில இருக்காப்ல. பயணம் போயிட்டு வந்திருக்காப்ல. பஸ் இதை என்ன விலை போட்டு விட்டுருவா. இது ஆல்ரெடி நம்ம போட்டுட்டோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க, டைல்ஸ். அந்த டைல்ஸ் இதுலயே வரும். 2,300 ரூபா. இது 2,300 ரூபா. இந்த வாட்சோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு. 2,300 ரூபா. சரியா, 2,300 ரூபா. ஒவ்வொன்றா எடுத்து காமிச்சிடறேன். எல்லாமே சீல்டோடு இருக்கு. சீல்டு ஓப்பன் பண்ணாத பீஸு, சீல்டு ஓப்பன் பண்ணாத ஒரு பீஸு.
2300 சரியா. இது ரெண்டையும் இப்படி வச்சிடறோம். நான் போட்டு குழப்பக்கூடாது, ஒவ்வொன்றையும் நான் காமிக்கிறேன், உங்களுக்கு ஐடியா இருக்கா பாருங்க சரியா. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 வாட்ச் சொல்கிறேன். இது 3மே வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். என்ன மாடல்ன்றதை நம்ம சொல்லிடுவோம், ஏன்னா எல்லாமே வந்து பெருங்கொண்ட ரேட். இதெல்லாம் 80,000 70,000 அப்படி உள்ள மாடல் தான் இந்த வாட்ச்சு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல். நான் சொல்கிறது இது எல்லாமே காப்பி. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பயணம் போகிறவங்களால தான் இதெல்லாம் எடுத்துகிட்டு வர முடியும். இதில் வந்து ஃபஸ்ட் காப்பி, செகண்ட் காப்பி அப்படிலாம் வரும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் காப்பின்னு சொல்லுவாங்க. இதை மாஸ்டர் காப்பி. இதையே தான் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் ஒரிஜினல்னே விற்பான், ஆன்லைனில் போட்டு விற்பான், ஷோரூமில் போட்டு விற்பான். சில பேரால் கண்டே பிடிக்க முடியாது. ஆனால் வியாபாரிக்கு தெரியும், வியாபாரி அதை பயன்படுத்துகிற ஆளுங்களுக்கு தெரியும் சரியா. அதனால வந்து பார்த்திங்கன்னா எல்லாரையும் எல்லா நேரத்துலையும் நம்ம ஏமாற்றிட முடியாதுல்ல. ஸோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 1200, வெறும் 1200. நானே நினச்சா கூட வாங்க முடியாது. இதோட மாடல் வந்து என்ன, இதுக்குள்ளே என்ன பேருங்க போட்டிருக்கு பாருங்கள். ஹப்லெட்டா? ஹப்லெட்டுன்ற பிராண்ட் இது. ஹப்லெட்டுன்ற செம்மையான பிராண்ட் இது. ஸோ இந்த ரேட்டுக்கு யாருமே தரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஹப்லெட்டு வெறும் 1200 தான். 1200 சரியா. 1200 இது எப்படி வச்சுருவோம். எல்லாமே சீல்டு இருக்கு, சீல்டு ஓப்பன் பண்ணாதது. 3 கலரு, பிளாக்கு, ப்ளூ கலரு, அப்புறம் வந்து கிரீன் கலரு. கிரீன் கலர் இன்னும் டாப்பாக இருக்கு. கிரீன் கலர் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். ஸோ இது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ஸோ கிரீன் கலர் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1200. இதெல்லாம் நானே ஒரு கடையில் போய் வாங்கணுண்டா, நான் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா இது நான் வந்து 7000 ரூபா கொடுத்து தான் வாங்க வேண்டியிருக்கோம். 7000 ரூபா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 11,000 ரூபா சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டதுனால நம்ம வந்து இது 1000 ரூபாய்க்கு கொடுத்தோம். இது நேற்று பார்த்துருப்பீங்க, அதில் வந்து காலி ஆயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவர்கிட்ட சொல்லியிருந்தோம், பயணம் போகிற குஜராத்தா மராட்டியா ஏதோ ஒரு ஊர், அவங்க மொத்தம் இந்தியாவில் உள்ள ஊர் தான், ஆனால் இந்தியா பொருள் கிடையாது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர், மலேசியா பயணம் போயிட்டு வர்றவங்க, துபாய் இந்த மாதிரி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு செயின் 1000 ருபீஸு சரியா. ஒரு கலர் இல்லை. இது ரோலெக்ஸ் பிராண்டுங்க. இது ரோலெக்ஸ் இருக்குல்ல, ரோலெக்ஸ் பிராண்டு. நானே இப்போ தான் உங்கள் முன்னாடி தான் இது என்னென்னு எடுத்து பார்க்குறேன். நான் வந்து இதுக்கு முன்னாடி இதை எடுத்தே பார்க்கல, இப்போ தான் உண்மையிலேயே சொல்கிறேன், நான் எடுத்து பார்க்கல. அவர் கொடுத்துட்டு போயிட்டாரு, விலை மட்டும் சொன்னார். ஸோ அது மைண்டில் இருக்குது. சப்போஸ் அதில் கூட எனக்கு சில டவுட் இருக்கலாம், அது பார்த்துக்கலாம் விடுங்க. ஆனால் நான் உங்களுக்கு 1000 ரூபாய்க்கே கொடுத்துட்றேன் சரியா. 1000 ரூபாய்க்கே கொடுத்துட்றேன். நான் வேறு வீடியோ முடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இதை போட்டுட்ருக்கேன். எனக்கு இது ஞாபகமே இல்லை, இந்த டப்பா இருக்கிறதே மறந்துட்டேன். ஸோ இதோட விலை வந்து 1000 ருபீஸு. 1 2 3 4. இது பிளாக் டைலில் க்ரீன் கலர். ஸோ செம்மையாக இருக்குது. 1000 ரூபாய்க்கு இது ஏன் சார் வாங்க முடியாது? அதுவும் நல்ல பிராண்டு சார். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடைக்கு பக்கத்தில் ஒருத்தர் வச்சுருக்கார், வாட்ச் கடை புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க, பார்த்துருப்பீங்க, பிரம்மாண்டமாக இருக்கும். ஸோ அந்த கடையிலலாம் இது வந்து பார்த்திங்கன்னா 6500 ரேட்டு. நான் வெறும் 1000 ரூபாய்க்கு தான் கொடுக்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா மட்டமான ரகம்லாம் கிடையாது, ஒரிஜினல் நல்ல ஒரு தரமான கையில் உங்களுக்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டுருக்கோம். அப்படியே அதிகபட்சமாகனா உங்களுக்கு வந்து என்ன பேட்ரி மட்டும் மாற்ற வேண்டியிருக்கும், அவ்வளோதான், பெரிய விஷயம் கிடையாது. இருங்க,
இது வந்து இதுவும் பெரிய மாடல் தான் பஸ். இது என்ன பிராண்டுன்றது எனக்கே இப்போ தெரியல. ஆனால் இதோட ரேட் 1500 தான் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். எது எப்படியோ நான் 1500 உங்களுக்கு தரேன். இதாப்பா இதை ஓப்பன் உள்ள இருந்து எடுங்க. CR7 அப்பா பெரிய ரேட்டுங்க இது. CR7ன்றது வந்து வேற லெவல். இது எப்படி இருக்கு பாருங்களேன். 1500க்கு நீங்க வந்து பாருங்க. பின்னாடி பாருங்க, பின்னாடி தான் மெயின். தெரியுதா? இதான் பக்கா ஒரிஜினலா இருக்கு. எப்படியே இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தான் ஜென்யூனா சொல்றோம் உங்களுக்கு. இதே வந்து பாத்தீங்கன்னா வேற எவனாவது ஒரு கடையில வச்சிங்கன்னா உங்களை வந்து மசாலா தடவி ஏமாத்தி விட்டுருவானுங்க. நம்ம வந்து என்ன வெறும் 1500 தான் கொடுக்குறோம். 1500 தான் நம்மளுக்கு. வந்து பாத்தீங்கன்னா கையில கட்டினாலே ராயலா இருக்கும், ஒரு கெத்து. 1500 இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பழகிட்டாங்க. இதெல்லாம் வந்து நான் வாங்க முடியாதுங்க. இது வந்து இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நான் போய் ஒரு கடையில் வாங்கி உங்களுக்கு கொடுக்கவே முடியாது. காரணம் என்னென்னா இது நமக்கு வருது. நம்ம இருக்கிற இடம் அந்த மாதிரி ஒரு இடம். பர்மா பஜார். பை வைங்க பை, எதுவும் நோண்டி விட்றாதீங்க, வைங்க. என் பொருள் ஊரா விட்டு பொருள். இதாப்பா இதை ஓப்பன் பண்ணேன். இது வந்து பாத்தீங்கன்னா 2300 ரோலெக்ஸ். இது ஆட்டோமேட்டிக். ஆமா ஆமா 2300. பக்கத்துல வச்சிருக்காப்ல 11000. இது வந்து டைமண்டு. இது செம்ம. இது ஒண்ணு இது கிடைக்கவே கிடைக்காது. இது ஒண்ணு ரொம்ப நாளா ஒருத்தர் கேட்டார். ஒருத்தர் கீழே சுத்தி கல்லு டைமண்ட் இருக்கு பாத்தீங்களா, சுத்தி டைமண்டு வர. ஆட்டோமேட்டிக், ஃபுல் ஆட்டோமேட்டிக். 2300. இது ஒருத்தர் கேட்டிருந்தாரு. இது வந்த புதுசுல ஒன்னே ஒன்று தான் போட்டேன். நான் ஒன்னே ஒன்று தான் போட்டேன். இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் போன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஃபுல்லாக கல் பதிச்சிருக்கு. ஃபுல்லாக கல் பதிச்சிருக்கு. இந்த பக்கம் கல் பதிச்சிருக்கு. ஸோ ரோலெக்ஸ் இது ஆட்டோமேட்டிக்கு 2300 இருக்கு. சரியா? இது பாருங்க, ஐடியா இருக்கா பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 2300. இது 1500. இது 1000. இது வந்து பார்த்தீங்கன்னா 1200. இது வந்து பார்த்தீங்கன்னா 2300. குழப்பிடாதீங்க, விலை வந்து கரெக்டாக சொல்லணும். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து இதே பிராண்டில் இது கொஞ்சம் லோ ப்ரைஸ். இது வந்து 1300. இது சரியா? இது வந்து இது தேர்ட் குவாலிட்டி உள்ளது. நம்ம சொல்லிடணும். ஏன்னா எல்லா விஷயமும் இதில் வந்து பார்த்தா அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த வெயிட் கிடையாது. இது இருக்க தங்கங்க. இது வந்து தங்கம். இது வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே லோ குவாலிட்டி. ஸோ இது வந்து வெறும் 1200 தான். இதுவும் ஆட்டோமேட்டிக் தான். சில பேர் தெரியாது, சில பேர் ஏமாந்து வாங்கிடுவாங்க. சரியா? அதே மாதிரி இந்த டைமண்ட். இன்னைக்கு ஒருத்தர் இந்த லேடிஸ் வாட்ச்லாம் கேட்டிருக்காரு. அவர் பார்சல் போடுறதுக்குள்ள டைம் ஆயிடுச்சு. இது முடிஞ்சிருச்சு. இந்த லேடிஸ் வாட்ச் வந்து முடிஞ்சிருச்சு. 700 தான் போட்டிருந்தோம். இது முடிஞ்சிருச்சு. இந்த டைமண்டை வந்து காட்டுறாங்க. இது வந்து 1500. இது வர மாட்டேங்குது. ஸோ ஃபுல் டைமண்ட் இருக்கு. 1500 தான். இதுவும் பிராண்டு தான். இது ரோலெக்ஸ் பிராண்டு. இது CR7. வேற என்னங்க, வேற ஒன்று. இது வந்து இதுவும் ரோலெக்ஸ். இது ரோலெக்ஸ் பேட்டரி டைப் அப்லெட்டு. இதுதானே அப்லெட்டு? அப்லெட் இது. இதுதான் அப்லெட்டா? இது எத்தனை? 3 இருந்துச்சே. ஆமாம் 3 இருந்துச்சு. 1200. இப்போ திரும்ப ஒருக்கா உங்களுக்கு விலையை சொல்லி வச்சிடறேன். அப்புறம் கன்ஃபியூஸ் ஆகிருப்பது. இது விட்டுருங்க, இது முடிஞ்சிச்சு. ரோலெக்ஸு இது 5 பீஸ். இதோட விலை வந்து 1000. 1000 ருபீஸ். இது 1000 ருபீஸில் 3 5 இருக்குல்ல, 5 1000 ருபீஸில் 5. சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா 1200. இது என்ன பிராண்டு? அப்லெட்டுன்றாரு. ஆம்லெட் இல்லை, அப்லெட்டு தானே. இது வந்து பார்த்தீங்கன்னா 2300. இது வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன பிராண்டு? இது வந்து எம்போரியம். ஆர்மேனியா எம்போரியம்.
ஓகே எது அசி பிராண்டு அசி பிராண்ட் தான் எல்லாமே வந்து 40,000 50,000 ரூபா பொருள். ஓகே பஸ் இதோட முடிச்சிடும் வீடியோவை. மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எதுவும் நம்ம சொல்கிறீங்களா எல்லாமே நாடே ரொம்ப குட்டிச்சவராக போயிருக்கு. எது சொன்னாலும் நமக்கு வந்து ஆப்பனண்ட்டாக தான் முடியும். அதனால வியாபாரத்தை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருப்போம்.